நிறைய பேருக்கு இது ஜனநாயகன் ஆடியோ லான்ச்னு மட்டும்தான் இப்போ வரைக்கும் தோணுது. உண்மையிலேயே லிட்ரலி இது தளபதி விஜய்க்கான ஃபேர்வெல் டே. அவருக்கு மட்டும் இல்ல, அவருடைய ரசிகர்களுக்குமான ஃபேர்வெல் டே. இதே மாதிரி ஒரு ரீக்ரியேஷன், இதே மாதிரி ஒரு திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ல சந்திப்போமான்னு கேட்டா காலம் தான் பதில் சொல்லணும். அது வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச். ஆனா இந்த ஈவெண்ட்டை அப்பப்ப அங்கங்க வெளியிட்ட வீடியோ வச்சு பார்க்கும்போது ரொம்ப நேர்த்தியா கோஆர்டினேட் பண்ணிருக்காங்கன்றது மட்டும் தெரியுது. அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்ப பல பேருக்கு புரிஞ்சிருக்குமே ஏன் லாஸ்ட் டைம் இந்த செலிப்ரேஷனை தமிழ்நாட்டுல வைக்கலன்னு. ரசிகர்கள் கூடி கோடி கோடி நினைவுகளை மீட்டி பாக்குற தருணமா இந்த ஜனநாயகன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ச அந்த டீம் அமைச்சிருந்தாங்க. நாளைய தீர்ப்பு என்னவா இருக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியல. ஆனா நாளைய தீர்ப்புல இருந்து விஜய் போட்ட நடைபயணத்துல கிடைத்த வெற்றிகளை அந்த திரையில பார்த்து இந்த ஃபேர்வெல் டேல ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தாங்க. இந்த ஈவெண்ட்ல நிறைய ரசிக்க கூடிய, என்ஜாய் பண்ணக்கூடிய, மெய்சில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கு. எனக்கு என்னமோ அட்லியும் நெல்சனும் ரெட் ஜெயண்ட்டுக்கு வேலை செஞ்சாலும் லீவு போட்டுட்டு வந்திருக்காங்கப்பா விஜயோட செலிப்ரேட் பண்றதுக்கு. நம்ம பாய்ஸ் அப்படின்ற டைட்டில்ல நெல்சன், அட்லி, லோக்கி 3 பேருமே ஸ்டேஜ்ல ஏறி விஜய ஹக் பண்ண தருணம் எல்லாம் டிவில பார்க்கும்போது டிஆர்பி எகிறத்தான் போகுது. ஜனநாயகன் டீம் மட்டும் இல்ல, மொத்தமா விஜயோட அதிகம் டிராவல் பண்ண நிறைய பேர் இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கு. நாளைக்கு எது எப்படியோ, நேர்ல அவர் எப்படியோ, ஆனா திரையில நல்ல நடிகனா, கலைஞனா, நல்ல என்டர்டைனரா எங்களை அதிக நேரம் மகிழ்ச்சி படுத்திருக்கார். அந்த திரைப்படங்கள்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இன்னும் பல காலத்துக்கு பேசப்படத்தான் போகுது. So one last time தளபதி கச்சேரி.